வில்லுப்பாட்டோட பிரதான நோக்கம்னா படித்தவர்கள் முதல் ஒன்றுமே அறியாத பாமரர்கள் வரை இந்த வில்லுப்பாட்டு கருத்துக்களை இயலோடும் இசையோடும் நாடகத்தோடும் நகைச்சுவையோடும் கொண்டு சேர்க்கும். நாங்கள் பாடிய கிராமங்கள் பல பல, நாங்கள் பாடிய நகர சபைகள் பல பல, நாங்கள் பாடிய மேல்நாட்டு அரங்கங்கள் பல பல, எல்லா இடத்துக்கும் ஏற்ற ஒரே கலை இந்த வில்லுப்பாட்டு. காரணம், இதயத்தோடு பாடப்படும். புரியணுமே அப்படின்னு நினைச்சு பாடுவோம். அதான் நான் இன்னைக்கு கூட சொன்னேன். இன்று சொல்லெடுத்து வந்திருக்கிறேன், ஒரு நாள் கலாட்டா டிவைனுக்கு வில்லெடுத்து வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஏன்னா கருமாரி தாய் துர்கா தாய் வில்லோடு தான் இருப்பாள். அந்த வில்லையும் அம்பையும் மணியையும் என் தந்தையாரிடம் கொடுத்து எங்களிடம் கொடுத்து தலைமுறையாக செய்கிறோமே, அம்பாள் கூடவே இருக்கிறாள் அல்லவா. ஆச்சாரியால் கரதீட்சை கொடுத்த வில், மகாபெரிவாளை சொல்லுகிறேன், ஆச்சாரியா கரதீட்சை கொடுத்த வில், அந்த வில்லோடு நாங்கள் செய்வது எங்கள் குடும்பத்து மிகப்பெரிய அனுபவமாக இதை சொல்கிறேன். வில்லுடைய ஒரே நோக்கம் எல்லாருக்கும் புரியணும். புரிஞ்ச பின் தான் அறிவார்கள், அறிந்த பின் தான் தெரிவார்கள், தெரிந்த பின் தான் கடைபிடிப்பார்கள். புரியாம கிளாப்ஸ் அடிச்சுட்டு போறதுல ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சு கிளாப்ஸ் அடிச்சா அந்த வில்லுப்பாட்டுக்கும் மகிமை, சொன்னவங்களுக்கும் மகிமை, கேட்டவங்களுக்கும் மகிமை, கலாட்டா டிவைனுக்கும் மகிமை.